பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு சின்ன செய்தியை தேவன் நமக்காக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய மனநிலைமைகள் தகப்பன் தாய் இடத்துல இருக்கும் போது எப்படி, அவர்கள் விட்டு விலகி வரும்போது எப்படி, தன்னை தாய் தகப்பனா கர்த்தர் அவர் ஏற்படுத்தும் போது நடந்துகிற விதங்கள் என்ன என்று பார்த்தா எல்லாமே ஒன்று தான். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறான். அதில் இளையகுமாரன் தன் ஆசையை கேட்குறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிக்கும்போது ஆசை கேட்கும்போது தகப்பனும் கொடுக்குறார். அந்த இளையகுமார் தன் ஆசை கேட்டவுடனே எடுத்து அவன் புறதேசத்துக்கு கடந்து போகிறான், பயணிக்கிறான், சிறப்பாக வாழுகிறான். அப்போ எதிர்த்து போன பணம்லாம் செலவழித்து பஞ்சங்கள் தேசத்துக்குள்ளே உண்டாகுது, வறுமை வருது, போராட்டம் வருது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் தன் தகப்பனிடத்துலேருந்து வாங்கி கொண்டு நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லி கடந்து போயிட்டு ஒன்றையுமே இல்லாத நிற்கிற எத்தனை பிள்ளைகள் உண்டு, எத்தனை குடும்பத்தார் உண்டு. அது உன் தகப்பனிடத்தில் அந்த ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உன் தாயிடத்தில் அந்த ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அதை மாற்றி நம்ம கொண்டு போய் இதை மேலும் நம்ம ஆசிரியப்போம் இல்லை பெருக பண்ணுவோம்னு நினைத்தால் இளையகுமாரன் போட்டு தான் மாட்டி சிக்கி கொண்டு எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு நிற்குது. தகப்பன் இருந்த காலத்தில் பாருங்கள், தன்னோட குடும்பம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆலோசனை நல்லா இருந்திருக்கும். தாய் இருந்த காலத்தில் பாருங்கள், அந்த குடும்பத்தை சரியாக நடத்தி கொண்டு வருவாங்க. அப்போது உன் தகப்பனையும் தாய் விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொன்னால் உன்னையும் தகப்பனின் தாயாக மாற்ற தான் தேவன் சொல்லுவார். இவங்களெல்லாம் வேதத்தை படிக்கும்போது இங்கே இளையகுமாரன் ஒன்றுமே இல்லை, தன் ஆஸ்தியுடைய பங்கு வாங்கின்னு கடந்து போகிறான். புரதேசத்துக்கு போகிறான், பஞ்சங்கள் நிறையுது, எல்லாம் ஒன்றையும் எல்லாம் கையை விட்டு போயிட்டு அங்கே ஒரு மனிதனை சந்தித்து அவனை தோட்டத்துக்கு கடந்து போய் பன்றிகளை மேய்க்கிறான். அந்த பசி நேரிடும் போது அந்த பன்றிகள் கொடுக்குற ஆகாரத்தை கூட அவனுக்கு கொடுக்க அவங்க விரும்பலை. அப்போ இன்னைக்கு எத்தனையோ பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இன்னைக்கு இயேசுவை விட்டுட்டு எங்கே வெகு தூரம் நிற்கிறோம். சொந்த தகப்பனின் தாயை விட்டுட்டு பங்கு வாங்கிக்க நம்ம விட்டு விலகி வந்து நிற்கிறோம். ஆரம்பம் அதை நீ சந்தோஷப்படுவேன். இந்த பங்கு நான் எப்படியும் என் தகப்பனிடத்துலேருந்து பங்கு வாங்கி நான் கடந்து பயணித்துட்டேன், இனிமேல் நான் ஒரு பிஸ்னஸில் நல்லா ஆகிடுவேன். நல்லா பாருங்கள், தகப்பனையும் தாயும் கனப்படுத்தி நீ செய்கிற பிஸ்னஸ் உயர்த்தி எடுத்து கொண்டு போகும். தாய் தகப்பனை புறம்பா தள்ளிட்டு வந்து நான் பிஸ்னஸில் வளர்ச்சி அடைவேன்னு சொன்னால் கண்டிப்பாக தோல்வி தான் அடைவேன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க, தாயை குற்றப்படுத்துவாங்க, சிலர்லாம் தகப்பனை குற்றப்படுத்துவாங்க, அவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படைய மாட்டாங்க. அப்போது மனமகிழ்ச்சியில் தான் முகமகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? நீதிமொழி புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும்போது மனமகிழ்ச்சி இருந்தால் தான் முகமகிழ்ச்சி தானாக வரும். அப்போ இது இல்லையே, நம்ம மனதெல்லாம் ஒரு வித்தியாசமாகவே தவறாக சிந்தித்து கொண்டிருக்கோம். அப்போது அந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நம்ம மறந்துடுறோம். அந்த வேதத்தை படிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, யாருக்கும் கீழ்ப்படியது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களில் நம்ம இப்படி இருக்கும்போது சத்திய வசனத்தின்படி என்ன பண்ணுறோம்? எது இருக்குதோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ தகப்பனிடத்து தாயிடத்தில் வாங்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வளர்ச்சி அடையலாம், அவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு போய் அகப்பட்டு கொண்டு அடித்து விட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாத இளையகுமாரன் போல் தான் எத்தனை பேர் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரே வழி தாங்க, இளையகுமாரன் ஒன்று பண்ணாருங்க, அதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இளையகுமார் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எல்லாத்தையும் மேய்த்து பார்க்குறாரு. அந்த பன்றிகளை மேய்த்து வர போகும்போது அந்த ஆகாரத்தை கூட கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கும், புத்தி தெளிந்தனாக மாறும். அந்த புத்தி தெளிந்தனாக அவர் மாறப்படும் போது தன் தகப்பனுக்கு நேராக தன் ஆஸ்தியிலிருந்து எல்லாத்தையும் வாங்கி தப்பு பண்ணிட்டோம் என்று உணர்றான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து உமக்கு விரோதமாக சவல் செய்தேன் என்று சொல்லப்படும் போது கடந்து பயணித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் தூரத்திலிருந்து அவன் வருவதை கண்டு ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செய்து நல்ல வஸ்திரத்தை கோய்த்து கன்று அடித்து நல்ல ஒரு மோதிரத்தை போட்டு அழகு பார்த்து வைக்கிறார் தகப்பன். அக்கறை அன்பு சகோதர சகோதரிகளே, உன் தகப்பனுக்கு விரோதமாக நீ ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் போய் சந்தித்து பேசிப்பார். மனசில் ஒரு சந்தோஷத்தோடு உன்னை ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. நீ பார்க்குற சகோதரியாக இருக்கலாம், என்னென்ன நான் படிச்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், படிப்பறியில்லாத தகப்பனுக்கு என்ன தெரியும், படிப்பறியாத தாய்க்கு என்ன தெரியும், நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இவங்ககிட்ட வச்சுருந்தா அது சும்மா தானே இருக்குது, நான் வாங்கி அது பிஸ்னஸில் போடுவேன்னு மாட்டி சிக்கிக்கொள்ளாது. அதே தகப்பனிடத்தில் உட்காந்து நீ கேட்டுப்பாரு,
நீ எடுக்கிற காரியத்துக்கு தொடர்ந்து அவங்கள வச்சு பயணித்து பாரு, நல்லா இருப்ப. வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை பேர் தாய் தகப்பனை விட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? தாய் தகப்பனை கொடுத்து விட்டுட்டு வந்து மனைவியோடு சேர்ந்துருப்பாங்க நிறைய பேர். இருக்குது, பைபிள் இல்லைன்னு சொல்ல. ஆதியாகமம் புத்தகத்தில் தெளிவாக திட்டமாக நல்லா இருக்கும். அது இருக்குது தான், இல்லைன்னு சொல்லியே. ஆனாலும் தனிமை இருப்பது நல்லதல்ல, ஒரு துணையை உண்டாக்குவேன் ஆண்டவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உன் தகப்பனின் தாயை விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பேன்னு தான் சொன்னதை தவிர தாயின் தகப்பனை விட்டுட்டு வர சொல்ல. அவங்களை விட்டு உன் மனைவியோடு சந்தோஷப்படுத்து, உன்னை ஒரு தகப்பனின் தாயாக நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்ல வேண்டியதை மனுஷனுக்கு வேற செய்து கொண்டிருக்கிறான். உன் தகப்பன் தனியாக உட்காந்துருப்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு காலகட்டத்தில் நீ இருக்கிற காலத்தில் உன்னை எப்படி நடத்திருப்பார், எப்படி படிக்க வைத்திருப்பார், எப்படிலாம் அவர் நடுவில் ஏற்பட்டிருக்கும் சில பிரச்சனைகள்லாம் சில குடும்பங்களில் பார்க்கலாம். தகப்பனை குற்றப்படுத்தக்கூடிய பல காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. அதையே சொல்லிக்கொண்டு அவங்க நெருங்கி இருந்த பிள்ளைகள் தள்ளி தள்ளி தூரமாக போய் மாட்டி சிக்கிக்கொண்டு அந்த தகப்பனிடத்து திரும்பி வரும்போது அந்த தகப்பன் தள்ளுவார் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக உன் தகப்பனை உன் தாயை ஓடியாந்து உன்னை கட்டிப்பிடித்து எதில் விழுந்தே உன்னை தூக்கி எடுத்து நிற்க வைப்பாங்களே தவிர நிச்சயமாக தள்ள மாட்டாங்க. வேதத்தில் நல்லா இருக்கும். யோவானில் ஒரு வசனம் உண்டு, 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், என்னிடத்தில் வருவது நான் புறம்பாகவும் தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருவது நான் புறம்பாக தள்ளுவதில்லை. அப்போ இந்த இளையகுமாரன் போகிறான், பயணித்து கடந்து போகும்போது தூரத்தை அவன் தகப்பன் பார்க்குறாரு. அதில் 20ஆம் வசனம் படிச்சு பாருங்கள். லூக்கா 15ஆம் 20ஆம் வசனம் போது அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து கொழுத்து கன்றடித்து நல்ல வஸ்திரத்தை போட்டு பார்த்து ஆசைப்படுறார். இன்னைக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு பிள்ளை கடந்து போயிட்டான், அந்த சபை கூட்டத்திலேருந்து கடந்து போய் வெகு காலத்துக்கு பிற்பாடு சபைக்குள்ளே வர கஷ்டப்படுவாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஆயத்தமாக இருக்கிறாரு. எப்படி ஆயத்தமாக இருக்கார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரசுமார்களோ நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்றார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நீ எந்த பகுதியில் இருந்தாலும் ஆலயத்துக்கு மட்டும் போகாத இருக்காத. உடனடியாக ஆலயத்துக்குள்ள கடந்து போகும் குறைகள்லாம் சொல்லி முழங்காலிட்டு போய் சோதரபடிகள் இட்டு ஜெபித்து வெளியே வந்து பாரு. உன் குறைகளை உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். சங்கீதத்தில் நல்லா இருக்கும். 30ஆம் சங்கீதம் 11 உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவாராம். புலம்பை கொண்ட இளையகுமாரனை அந்த தகப்பன் தள்ளலைங்க, கட்டி பிடித்து முத்தம் செய்யறான். தன் சகோதரனாவது அவனை துரோகமாக பேசுகிறான். ஒரு சபையில் அப்படி தான் நடக்கும். சில இடங்கள்லாம் சபைக்கு விட்டு போன திரும்பி பழைய ஆட்கள் வரப்படும் போது ஏற்கனவே அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட பாவம் செய்து கடந்து போனான், அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறான், அவனாவது உன்னை பரிகாசம் பண்ணுவான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தை உன்னை பண்ண மாட்டார். நல்லா பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சத்தியத்தை கேட்கப்படும் போது உன் தகப்பனிடத்தில் நீ பேசாது இருந்தால், தாயிடத்தில் பேசாது இருந்தால், அவங்களிடத்துல உறவு வச்சு அவங்களோட பகிர்ந்து கொண்டு ஒரு மனமாக கூடி பாருங்க. 2023ஆம் ஆண்டில் இதே 3ஆம் மாதத்தில் 5ஆம் தேதி என் தாயார் இறந்துட்டாங்க. என் தாய் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாங்க. எப்பா நீ எப்படி தான் இருந்தாலும் ஒரு காலத்தில் இறந்த பிறப்பாடு என்னை கொடுத்து ரொம்ப வருத்தப்பட பாடுனாங்க. ஏம்மா கடவுளை நல்லா தான் வச்சுருக்கு பாருங்க, நல்லா தான் இருப்பப்பா, ஆனால் தனிமைப்படுத்திடுவேன். நீ யாரை நம்பி சொல்லி பேசி கொண்டு அவங்களாம் உன்னை விட்டு விலகி தூரம் நிற்பாங்க. நீ என்னை பார்த்து அப்போ தான் என்னை கொண்டு நீ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மையாக நடந்தது. எனக்கு வறுமை என்ற பிரச்சனை ஏற்படும் போது எல்லாரும் ஒதுங்கி தள்ளிட்டாங்க, ஓரம் போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவர்களை விட்டு ஆண்டவராக இயேசு இடத்துல வந்துட்டேன். இயேசுவே எனக்குள்ள பல தவறுகள் உண்டு, உன் பாதத்தில் விழுகிறமாப்பா, என் பாவங்கள் அக்கிரமெல்லாம் மன்னிக்கும்படி என்று வேண்டிக் கொண்டேன். என் பருவகால பாவத்தை நினைக்கபடி உன் கிருபையின்படி நினைத்துக்கொள்ள என்று சங்கீதம் 25:7 என் இளைய வயதில் செய்த பாவத்தை நினைக்காதப்பா, உன் கிருபையின்படி என்னை நினைத்துக்கொள்ள என்று மன்றாட்டினேன். கர்த்தர் என்னை நடத்தினார் என்று சொன்னார். உன்னையே நடத்தணுமா, உன்னையே சரி பண்ணணுமா? இன்றைக்கும் ஒருவேளை உன் தகப்பனும் மறித்திருக்கலாம், தாயும் மறித்திருக்கலாம். அப்படி தாய் தகப்பன் எனக்கு யார் இருக்கிறாங்கன்றவரை, ஒரு காலத்தில் என் தகப்பனுக்கு விரோதமாக என் தாய்க்கு விரோதமாக இத்தனை தவிர நான் பண்ணேன், இன்னைக்கு கஷ்டத்தில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறேன், என்னை விடுவிக்க ஒருவரும் கிடையாது. ஆண்டவரிடத்தில் நீ வந்து பாரு. உன்னை நீ வருவதை கண்டவுடனே அந்த வினாடி உன்னை தொட்டு அவர் முத்தம் செய்து கொழுத்து கன்றடித்து நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்து உன்னை நடத்துவார் ஆண்டவர். வாழ்க்கையில் எல்லாம் பாருங்கள். மத்திய புத்தகத்தில் இருக்கும் 11ஆம் 28 வருத்தப்பட்டு பாரதமின் எண்ணத்தில் வாங்க உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்றாரு. அந்த இளையகுமாரனை விட்டுட்டு சொத்தை வாங்கி கடந்து போய் பிரதேசத்துக்கு கடந்து போய் எல்லாத்தையும் இழந்து போகும்போது அவனை எடுத்து ஆகாரத்தை எடுத்து கூட அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறவனை மனம் திரும்பி வரும்போது ஓடி வர அந்த பிள்ளையை கட்டிப்பிடித்து முத்தம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நீயும் இருக்கிற ஆலயத்தை கடந்து போய் பாருங்கள். ஆலயத்துக்கு போகாத செல்போன் மூலமாக டிவி மூலியமாக இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் இந்த 40 நாள் உபாசத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி பாருங்க. எத்தனையோ பேர் எப்படி எப்படி எழும்புவாங்க, அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்குறித்த ஆலயத்துக்குள்ள போறீங்க, முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. உங்கள் குறைகள் தேவனுக்கு பிரியமில்லாது, தகப்பனுக்கு பிரியமில்லாது, உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு பிரியமில்லாத ஏதாவது தவறுகள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கேட்டுப்பாரு. உனக்கு மனதுருங்கி தேவன் உன்னை தொட்டு உன்னை எழுப்புவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரியே, இளையகுமாருக்கு அந்த சந்தோஷம் உனக்கு வரணுமா? அந்த சந்தோஷம் அப்படியே கிடைக்கணுமா? என் ஆண்டவரத்தில் வந்து பாரு. உன்னை தூரத்தில் வரும்போது கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கார். என் பிள்ளை எப்போ வருவாங்க ஆலயத்துக்குள்ள, எப்போ தேவாலயத்துக்குள்ளே வருவாங்க, என்னைக்கு சத்தியத்தை கேட்பான், என் வார்த்தை என்னைக்கு கேட்பேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஈசாக்கும் ரெபெக்காலும் மன கசந்து யாருக்காக தெரியுமா? தன் பிள்ளைகளுக்காக. தன் மூத்த குமார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நல்லா பாருங்கள். லூக்கா ஆதியாகமம் புத்தகத்தை 26ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் படிச்சுனா, மூத்த குமாரன் அறியாத ஒரு தேசத்துக்கு கடந்த ஒரு திருமணத்தை அங்கீகரிக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மகன் என்று மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்துக்காக எப்போ மனம் திரும்புவாங்க? என் 2 பிள்ளைகளை என்று மன கசந்திருந்த அந்த தாயை தகப்பனை சந்தோஷப்படுத்தின கர்த்தர் உங்களையும் சந்தோஷப்படுத்தணுமா? உங்கள் குடும்பம் சந்தோஷமா? 3 பிள்ளைகள் உன்னை பார்த்து சொல்லணுமா? நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், என்னதான் இருந்தாலும் எந்த பிள்ளைங்க இப்போ நம்மளை பார்ப்பாங்க. காரணம் இன்னைக்கு பிள்ளைகள் மேலே இருந்த ஆசைகள் எல்லாம் போச்சு, சந்தோஷம்லாம் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியத்தை பார்க்க தன்னுடைய பிள்ளைகள் பார்ப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் எதுக்கு வருதுன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு இந்த இளையகுமாரனை போல தான் தேவைகளை சந்தித்து புறப்பட்டு போன பிள்ளை திரும்பி வராமல் தேவனுக்கு பிரியமல்லாத, தகப்பனுக்கு பிரியமல்லாத, உலகத்துக்கு பிரியமல்லாத வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை கொண்டு இன்னைக்கும் தகப்பனின் தாயும் மனக்கசந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வராதபடி உங்கள் தகப்பனின் தாயை சந்திங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு விசுவாசத்தோடு வாங்க. உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜோமனோமா என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும், சகலத்தையும் நாம முக்கியப்படட்டும். பெரிய சொல்கிறான். ஆமாம்.